நள்ளிரவு நேரம் ஒரு மங்கலான வெளிச்சம் இருக்கிற ஸ்டார்ட் அப் ஆஃபீஸ். இது அப்படியே மனசுல கற்பனை செஞ்சுக்கோங்க. அங்க அனுபவம் வாய்ந்த ஒரு மென்டார், அவரு பேரு குரு, தன்னோட ஸ்டூடெண்ட் அஸ்வினை ரொம்ப ஆழமா பாக்குறாரு. இந்த அலசல்ல நாம பார்க்க போறது ஒரு சாதாரண மனுஷன் எப்படி தனியாளா நின்னு ஒரு பில்லியன் டாலர் சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியுங்கிற அந்த மாஸ்டர் மைண்ட் ரகசியத்தை தான். உலகத்தையே உலுக்கின ஒரு வரலாற்று சம்பவத்தோட குரு இதை ஆரம்பிக்கிறாரு. குரு அஸ்வினை பார்த்து கேட்குற ஒரு கேள்வி, 9/11 தாக்குதல் உண்மையிலே ஏன் நடந்துச்சு தெரியுமா? 9/11 கமிஷனோட ரிப்போர்ட் ஒரு கசப்பான உண்மையே சொல்லுது. அது என்னன்னா, அது ஒரு கற்பனை திறனின் தோல்வி. ஆமாங்க, அமெரிக்க அரசாங்கத்துக்கிட்டையும் சரி, சிஐஏ கிட்டையும் சரி, அந்த தாக்குதலை தடுக்கிறதுக்கான அத்தனை டேட்டாவும் இருந்துச்சு. பயணிகளோட விவரம், பணப்பரிமாற்றம், சந்தேகப்படுறவங்களோட லிஸ்ட்னு எல்லாமே இருந்துச்சு. ஆனா பிரச்சனை என்னன்னா, அவங்களோட கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் ஒன்னோட ஒன்று பேசிக்கல. அதாவது அவங்க கிட்ட எல்லா புள்ளிகளும் இருந்துச்சு, ஆனா அது அவங்களால இணைக்க முடியல. இது உளவுத்துறை தோல்வி கிடையாது, பக்கா கற்பனை திறனோட தோல்வி. சரியா? இதே பிரச்சனையை தீர்க்க பீட்டர் தீல் அப்படிங்கிற ஒருத்தர் உள்ள வர்றாரு. அவர் சும்மா வரலைங்க, $30 மில்லியன் செக்க கொடுத்து அரசாங்க டேட்டாவெல்லாம் ஒன்னா சேர்க்கறதுக்காக பாலண்டீர் அப்படிங்கிற ஒரு பயங்கர ரகசியமான டேட்டா ஆயுதத்தை உருவாக்குனாரு. இன்னைக்கு அந்த கம்பெனியோட மதிப்பு எவ்வளவு தெரியுமா? தலை சுத்திடும், சுமார் $350 பில்லியன். இதுல இருந்து குரு சொல்ற தத்துவம் ரொம்ப சிம்பிள். தொடர்பில்லாம சிதறி கிடக்கிற புள்ளிகளை இணைங்க. பாலண்டீர் எப்படி அரசாங்க டேட்டாவை எல்லாம் இணைச்சு மாபெரும் வெற்றி அடைஞ்சதோ அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிற சோலோப்ரோனர்ஸ். இணையத்துல அங்கங்க சிதறி கிடக்கிற ஏஐ டூல்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா இணைக்கிறவங்க தான் அடுத்த பிரம்மாண்டமான சாம்ராஜ்யத்தை உருவாக்க போறாங்க. வியூகம் 1, காணப்படாத சிக்கல்கள். இப்போ குரு அந்த முதல் வியூகத்தை உடைக்கிறாரு. மத்தவங்க கண்டுக்காம விடுற பிரச்சனைகளை எப்படி லாபமா மாத்துறதுன்னு விளக்குறாரு. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின்னாலையும் ஒரு மிகப்பெரிய பிசினஸ் இருக்கு. உலகளாவிய அளவுல மெசேஜ் அனுப்புறதுல இருந்த தடையை உடைச்சு வாட்ஸ்அப் ஜெயிச்சது. இப்ப மெட்வி கம்பெனியவே எடுத்துக்கோங்க. அவங்க நூற்றுக்கணக்கான கோடிகள்ல சம்பாதிச்சாங்க. எப்படி? அவங்க எந்த புது மருந்தையும் கண்டுபிடிக்கல. அவங்க பண்ணதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். மருத்துவர்கள், வெயிட் லாஸ் மருந்துகள், அப்புறம் நோயாளிகள், இந்த 3 பேரையும் டிஜிட்டல் முறையில கனெக்ட் பண்ணாங்க. அவ்வளோதான். ரொம்ப அத்தியாவசியமான ஒரு தேவையை கண்டுபிடிச்சாங்க, அந்த புள்ளிகளை இணைச்சாங்க. இதை கேட்டதும் குரு ரொம்ப அழுத்தமா ஒரு விதியை சொல்றாரு. முதல்ல விற்கவும் பிறகு உருவாக்கவும். மார்க்கெட்ல யாருக்குமே தேவையில்லாத ஒரு பொருளை உருவாக்குறதுல மாசக்கணக்கில் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. முதல்ல அதுக்கு டிமாண்ட் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுங்க. இது எப்படிப்பட்ட விஷயம்னா, ஒரு பிரம்மாண்டமான ரெஸ்டாரண்ட் திறக்கிறதுக்கு முன்னாடி உங்க வீட்டையே செஞ்ச ஒரு சூப்பரான டிஷ்ஷை வித்து டெஸ்ட் பண்ணி பார்க்குற மாதிரி. ஆமா, முதல்ல டிமாண்டை உறுதி பண்ணுங்க, அதுக்கப்புறம் பணத்தை வாங்குங்க. வியூகம் 2, ஏஐ படை. இப்போ அஸ்வினுக்கு ஒரு பெரிய டவுட் வருது. இது எல்லாம் ஒருத்தர் மட்டும் எப்படி தனியா செய்ய முடியும்? குரு லைட்டா சிரிக்கிறாரு. அது பழைய காலம் அஸ்வின். ஒரு பிசினஸை பெருசாக்கணும்னா விளம்பரம், டேட்டா, கஸ்டமர் சப்போர்ட்னு குறைந்தபட்சம் 10 பேரையாவது வேலைக்கு வைக்கணும். ஆனா இன்னைக்கு நிலைமையே வேற. நம்ம புது முறைப்படி பார்த்தா தன்னாட்சியா செயல்படுற ஏஐ ஏஜென்ட்ஸ் உங்களுக்காக எல்லா கஷ்டமான வேலைகளையும் செகண்ட்ல செஞ்சு முடிச்சிடும். அதாவது ஒரு தனிநபர் ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் கம்பெனியோட பவரோட செயல்பட முடியும். எப்படி இருக்கு? இந்த ஏஐ படைய எப்படி உருவாக்குறதுன்னு குரு அஸ்வினுக்கு பக்கா ப்ளூ பிரிண்ட்டை கொடுக்கறாரு. நம்பர் 1, ஹிக்ஸ்ஃபீல்டு ஏஐக்கு வெறும் 30 போட்டோக்களை கொடுத்து ட்ரெயின் பண்றது மூலமா நீங்களே முடிவில்லாத வீடியோ விளம்பரங்களை உருவாக்க முடியும். பெரிய பட்ஜெட் போட்டோஷூட்லாம் தேவையே இல்லை. நம்பர் 2, மேஜிக்ஸ் மாதிரியான டூல்ஸை யூஸ் பண்ணி அந்த விளம்பரங்களை கரெக்டான ஆட்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கொண்டு சேர்க்கலாம். நம்பர் 3, கஸ்டமர்ஸ் கால் பண்ணும்போது நீங்க பேச வேண்டாம். அப்படியே ஒரு உண்மையான மனிதன் பேசுற மாதிரியே பேசுற பாபி வாய்ஸ் ஏஜென்சி யூஸ் பண்ணிக்கலாம். இதை செஞ்சா என்ன ஆகும் புரியுதா? உங்க கம்பெனியோட மொத்த மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டையே நீங்க ஏஐ வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் குரு சொல்ற விஷயத்தை கேட்டா உண்மையாவே ஷாக் ஆயிடுவீங்க. இன்னைக்கு பொல்ஜியா அப்புறம் நாஸ்.com மாதிரியான டூல்ஸ்லாம் வந்துடுச்சு. பொல்ஜியா அப்படிங்கிறது உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு ஏஐ சிஇஓ மாதிரியே செயல்படும். நீங்க அதுகிட்ட ஒரு டார்கெட்டை மட்டும் கொடுத்தா போதும், வெப்சைட் உருவாக்குறதுல இருந்து விளம்பரங்களை ரன் பண்றது வரைக்கும் மொத்த பிசினஸையும் அதுவே பார்த்துக்கும். அதுவும் நீங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது. ஆனா குரு இங்க அஸ்வினை ரொம்ப சீரியஸா எச்சரிக்கிறாரு. எல்லா கஷ்டமான வேலையும் ஏஐயே செஞ்சிட்டா அப்போ உங்களோட தனித்துவமான வேல்யூ என்ன? ரகசியம் என்னன்னா, உங்க நேரத்தை விற்காதீங்க, உங்க நிபுணத்துவத்தை விங்க. ஏஐ எல்லா சலிப்பான வேலைகளையும் செய்யட்டும், ஆனா உங்க ஹியூமன் டச் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அங்க மாஸ்டர் ஸ்ட்ரோக். உதாரணத்துக்கு, ஒரு ஏஐ டேட்டிங் ஆப் உருவாக்குறீங்கன்னா அதுல ஸ்பெஷலா ஒரு மனித நிபுணர்கிட்ட, அதாவது ஒரு ஹியூமன் கோச் கிட்ட ஆலோசனை வாங்குற வசதியை சேர்க்கலாம். 80% வேலை ஏஐயும் 20% உங்களோட நிபுணத்துவமும் இருக்கணும். அதுதான் சக்சஸ் ஃபார்முலா. வியூகம் 3, முடிவெளிச் சுழல்கள். சரி, ஏஐ படை ரெடி. இதுல இருந்து எப்படி தொடர்ந்து லாபம் சம்பாதிக்கிறதுன்னு அஸ்வின் கேக்குறான்.
இங்க தான் குரு சொல்றாரு, ஒரு முறை மட்டுமே நடக்கிற விற்பனை அப்படிங்கிறது ஒரு பெரிய பொறி, அதுல மாட்டிடாதீங்க. உண்மையான செல்வம் எங்க இருக்குன்னா, உங்க கஸ்டமர்ஸ ஒரு தொடர்ச்சியான சந்தா முறைக்கு, அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் மாடலுக்குள்ள கொண்டு வந்து ஒரு முடிவில்லாத லூப்ல வருமானத்தை உருவாக்குறதுல தான் இருக்கு. இப்போ குரு ஒரு பக்கா கணக்கீட்ட கண் முன்னாடி நிறுத்துறாரு. நீங்க மாசம் வெறும் 1500 ரூபான்னு ஒரு சின்ன சந்தாவா ஃபிக்ஸ் பண்றீங்கன்னு வச்சுப்போம். வருஷத்துக்கு 10 கோடி ரூபாய் வருமானம் பார்க்க உங்களுக்கு எத்தனை கஸ்டமர்ஸ் தெரியுமா? வெறும் 5500 பேர்லாம். அதுவே 100 கோடி ரூபாய் சாம்ராஜ்யத்தை உருவாக்கணுமா? வெறும் 35,000 கஸ்டமர்ஸ் போதும். யோசிச்சு பாருங்க, நம்ம இந்தியாவுல ஏஐயை பயன்படுத்தி இந்த நம்பரை ரீச் பண்றது கணித ரீதியா ரொம்ப ரொம்ப சாத்தியமான ஒரு விஷயம் தானே? ஒரு வாடிக்கையாளரோட கால வரிசைய அவர் அழகா மேப் பண்ணி காட்டுறாரு. முதல் நாள்ல ஒரு கஸ்டமரை டிஜிட்டல் முறையில உள்ள கொண்டு வர்றீங்க. முதல் மாசத்துல அவங்க பெருசா யோசிக்காமலே ரொம்ப ஈஸியா அந்த 1500 ரூபாயை கட்டுறாங்க. அப்படியே ஒரு வருஷம் முடியும் போது பாருங்க, அந்த ஒரே ஒரு கஸ்டமரோட மதிப்பு எந்த சத்தமும் இல்லாம 18,000 ரூபாயா மாறி இருக்கும். இது அப்படியே பல்லாயிரக்கணக்கான கஸ்டமர்ஸோட பெருக்கி பாருங்க, உங்களுக்கான செல்வம் எப்படி பிரம்மாண்டமா வாழறதுன்னு உங்களுக்கே புரியும். இறுதி மதிப்பு. அப்படியே அந்த நைட்டு முடியிற நேரம் ஆபீஸ் முழுக்க ஒரே அமைதி. குரு அஸ்வினை நேரா பார்த்து ரொம்ப ஆழமா சொல்றாரு, உலகத்துல இருக்கிற அத்தனை ஏஐ டூல்ஸையும் நீங்க யூஸ் பண்ணாலும் சரி, உங்களோட ப்ராடக்ட் நிஜமாவே மக்களோட வாழ்க்கையை சுலபமாக்கவோ சிறப்பாக்கவோ இல்லைன்னா எதுவுமே வேலை செய்யாது அஸ்வின். உண்மையான மதிப்பை உருவாக்குங்க, பணம் தானாவே உங்களை பின்தொடரும். நீங்க சிறப்பான மதிப்பை கொடுத்தா மட்டும்தான் கஸ்டமர்ஸ் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் லூப்ல நிரந்தரமா இருப்பாங்க. இந்த அலசலோட கிளைமேக்ஸ்ல குரு அஸ்வினுக்கும் இதை கவனிச்சிட்டு இருக்கிற உங்களுக்கும் ஒரு பெரிய சவாலை விடுக்கிறாரு. உங்க கையில இப்போ மாஸ்டர் மைண்டோட வியூகங்கள் இருக்கு, வேலை செய்ய ஏஐ கருவிகள் ரெடியா இருக்கு, உங்களுக்கான ப்ளூ பிரிண்ட் ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கு. $1 பில்லியன் சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கான அஸ்திவாரம் இதுதான். இப்போ சொல்லுங்க, இதுக்கப்புறமும் நீங்க சாக்கு போக்கு சொல்ல போறீங்களா? இந்த வாய்ப்பை கெட்டியா புடிச்சுக்க போறீங்களா? இல்ல உங்களுக்கும் அந்த கற்பனை திறனின் தோல்வி ஏற்பட போகுதா? நல்லா சிந்திச்சு பாருங்க.